குன்றம் அருகே 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன பெண் புலியூர் ஏரியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பெண்மணி இறந்த வழக்கை உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கொத்திமங்கலம் கூற்றோடு பகுதியில் இறந்தவரின் உறவினர் மற்றும் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த பட்டிக்காடு ஊராட்சி அச்சரப்பாக்கம் பகுதியில் வசிப்பவர் ரமேஷ். இவரது மனைவி ராஜி, வயது 42. இவர் 4 நாட்களுக்கு முன்பு திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில் திருவிழாவிற்கு சென்று இரவு வீடு திரும்பாததால் அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் காணாமல் போனவரை கண்டுபிடித்து தருமாறு திருக்கழுக்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து நேற்று புலியூர் ஏரிக்கரையில் மர்மமான முறையில் பெண் இறந்து கிடப்பதாக தகவல் வந்ததை அடுத்து திருக்கழுக்குன்றம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் உரிய விசாரணை நடத்தவில்லை என காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைத்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என திருக்கழுக்குன்றம் பைபாஸ் சாலையில் உள்ள மதுபான கடையை அகற்ற கோரியும் திருக்கழுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா பழக்கம் அதிகமாக இருப்பதால் இறந்த பெண் பாலியல் வன்புணர்வு செய்து கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த உறவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கொத்திமங்கலம் 4 வழி சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த திருக்கழுக்குன்றம் காவல் ஆய்வாளர் நடராஜ் சம்பவ இடத்திற்கு சென்று சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் குற்றவாளியை உடனே கண்டுபிடித்து கைது செய்வதாக உறுதியளித்தனர். பின்னர் சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் இப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக